அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம எல்லாம் பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னா நான் எலான் மஸ்க் மாதிரி பணக்காரன் ஆக முடியுமா, இல்லை நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா, இல்லை ஒரு பிரசிடென்ட் ஆக முடியுமா, இல்லை நான் கோடீஸ்வரன் ஆக முடியும், இது மாதிரி நிறைய தாட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம எல்லாமே அது ஆக முடியும். பட் ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம நினச்சா மட்டுமே முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே முடியும். ஆனால் நம்ம நினச்சா மட்டும் முடியாது. அதுக்கு ஒரு டூல் இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே அடைய முடியும். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட உணர்வுகள். நம்ம உணர்வுகளில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ, ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ, அந்த டைமில் நம்ம மனசில் எந்த மாதிரி உணர்ச்சிகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோமா, இல்லை ஒரு கடமைக்காக ஃபீல் பண்ணுறோமா, இல்லை ஒரு கஷ்டத்தோட ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறோமா, அந்த உணர்வுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம உணர்வுகளில் நீங்கள் அலைன்மெண்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையுமே கொண்டு வர முடியும். நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எல்லாமே நேற்று நீங்கள் உங்களோட உணர்வுகளில் என்னெல்லாம் உணர்ந்தீங்களோ அதை தான் நீங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை நம்மளை தவிர வேறு யாருமே க்ரியேட் பண்ணுறதில்ல, நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் உணர்வுகள். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். நம்ம யூனிவர்ஸோட பேசுறதுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், சிலர் ஆங்கிலம் பேசலாம், சிலர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசலாம், சிலர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசலாம். நிறைய லாங்குவேஜஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் இங்கே மட்டும் சொல்லிருக்கேன், மற்ற உலகத்தில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. பட் எல்லா லாங்குவேஜையும் எப்படி யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ்க்கு அப்போனா எல்லா மொழியும் தெரியுமா அப்படின்னா கிடையாது. அந்த யூனிவர்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி நம்மளோட உணர்வுகள். நம்ம உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம உணர்வு லெவலில் நம்ம ஒரு இம்பேக்டை கொண்டு வந்தோம்னா அந்த உணர்வு லெவலில் வந்த இம்பேக்ட் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிற விஷயத்த நமக்கு அட்ராக்ட் பண்ணி பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு நினச்சா அந்த பணம் என் கையில் இருந்தால் நான் எப்படி உணர்வேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வில் நீங்கள் இன்னைக்கு இருந்தே வாழ ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த உணர்வு உங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணி பிடிக்கும். நான் இப்போ நல்லா படித்து எல்லாத்துலேயும் 100% வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்கினப்போ எனக்கு என்ன உணர்ச்சியோடு இருக்கணும், அந்த உணர்வுகளை நம்ம இப்போ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம வேணுங்கிற விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த உணர்வுகளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பணி இருக்குது. ஸோ நம்ம உணர்வுகளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் வேணும், நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு அந்த விஷயம் உங்ககிட்ட நடந்தால் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணர்வுகள் தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த உணர்வுகளும் அந்த ஃபீலிங்ஸும் மட்டும்தான் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வரும். ஸோ இப்போவே உங்ககிட்ட வேணுங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அதுக்கான உணர்வுகளோடு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நீங்கள் நினச்சதை விட மிக சீக்கிரமாக கூட சேரலாம். உங்கள் உணர்வுகளில் நீங்கள் அலைன்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா. ஸோ எல்லாரும் இன்னையிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னு முடிவு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கோல்ஸ். அந்த மெட்டீரியல் கோல்ஸ் எல்லாமே நம்மளால் அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த உணர்வுகளை நமக்கு கொண்டு வரணும். அந்த உணர்வுகளை கொண்டு வர ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெட்டீரியல் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகும். மைபி நம்ம இப்படி சொல்லலாம், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, இல்லை எனக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்குமா, என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஃபீலிங்கில் இன்றைக்கே நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்ககிட்ட சேரும். ஸோ எல்லாரும் இன்னையிலிருந்து உங்கள் உணர்வுகளை நல்ல முறையாக பயன்படுத்த பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த பதிவை இன்றைக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி.